டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸு ஒரு பைட்டுக்கும் எக் இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 4 ரூபாய்க்குன்னு வாங்கின 4 முட்டையை இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 4 முட்டை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிட்டேன். பெப்பர் தேடுனா கிடைக்கல, கடைசியாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். கிளறி முடிச்சுட்டு நான் வாங்கின வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஆஃபரில் இது 50 ரூபான்னு வாங்கினேன். வெறுமா சாப்பிட கடுப்பாக இருந்தது, அதனால தான் 4 முட்டையை போட்டு எக் ஃப்ரைட் ரைஸை மாற்றிடலான்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் அதை ஆட் பண்ணி நல்லா பிரட்டிக்கிட்டேன். இருந்த சாஸ் பாக்கெட்லாம் இருந்தது, அந்த கெச்சப் சாஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனியாக நான் சோயா சாஸ் வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான உப்பு முட்டைக்கு போட்டது மட்டும் போதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா இது ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.